எங்க வீட்ல யாரோ எங்களுக்கே தெரியாம கேமரா வச்சிருக்காங்க. ஆமாங்க, எங்க வீட்ல நடக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆமாங்க, எங்க வீட்டு நான்ஸ்டிக் தவா இதே மாதிரி கோட்டிங் போக ஆரம்பிச்சிடுச்சு. நானும் வீட்ல கொஞ்ச நாளாவே தோசை தவா வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு Instagram ஃபுல்லாவே தோசை தவா மட்டும் தான் சஜஷன்ல காமிக்குது. நானும் ஒவ்வொரு பேஜா செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் இந்த எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ்ங்கிற Instagram பேஜ் என் கண்ணுல பட்டுச்சு. உள்ள போய் பார்த்தா அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன, அவங்க தினத்தந்தி ஆர்டிகிள் என்ன, சரி அப்பதான் தோணுச்சு நம்பி வாங்கலாம் இவங்க கிட்ட அப்படின்னு தான் ஆர்டர் போட்டேன். ரொம்ப சேஃபா இதே மாதிரி பேக்கேஜிங் பண்ணி சூப்பரா அனுப்பியிருந்தாங்க. கூடவே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் குடுத்துருவாங்க. என்ன மாதிரி நியூ மாம் எல்லாம் தோசை தவா வாங்காததுக்கு மெயின் ரீசனே அது சீசனிங் பண்ணணும். அத ஒரு வாரம் சீசனிங் பண்ணி யூஸ் பண்றதுக்குலாம் நமக்கு நாக்கு தள்ளிரும். அதுக்காகவே இந்த கோட்டிங் போன நான்ஸ்டிக் தவாவை கூட தூக்கி போடாம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவங்க பேஜ்ல பார்த்த அப்புறம் தான் தெரியுது அவங்க ப்ரீ சீசன் பண்ணி தான் குடுக்குறாங்க. நான் வாங்கி இருக்கிறது 10 இன்ச் தோசை தவா. சூடு கையில பற்றாம இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹேண்டில் குடுத்திருக்காங்க. நமக்கு எந்த கஷ்டமுமே வைக்காம அவங்க ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணி ஸ்மூத் ஃபினிஷிங்ல பிரீமியம் குவாலிட்டில தான் குடுக்குறாங்க. இத மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. இது ஒரிஜினல் இரும்புல செய்யறது. நீங்களே செக் பண்ணி பாருங்க. வெயிட் மட்டும் 3 கிலோ 200 கிராம். நம்ம பேரம்பேத்தி காலத்துல கூட இதை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க பேஜ்ல போய் நான் ஒரு தோசை தவா வாங்கலாம்னு தான் போனேன். ஆனா இந்த கல்சட்டியை பார்த்துட்டு எனக்கு வாங்காம வரதுக்கு மனசே இல்ல. உடனே சொல்லிட்டேன் அண்ணனுக்கு ஒரு கல்சட்டி பார்சல். எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா பேக்கேஜிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. எங்க வீட்ல 2 பெரியவங்களும் 2 குட்டீஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி நான் சின்ன கல்சட்டியா வாங்கிக்கிட்டேன். இந்த கல்சட்டி வாங்குனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இதுல எப்படி சமைக்கலாம், என்னதெல்லாம் சமைக்கலாம்னு இன்னொரு வீடியோவா போடுறேன். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்துரும் வீடியோ. தோசை தவாவை எப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதே மாதிரி நம்ம வாஷிங் லிக்விட் என்ன லிக்விட் யூஸ் பண்றோமோ போட்டு வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு கல்லு சூடான உடனே ஆயில் போட்டுக்கோங்க. அந்த ஆயில் எல்லா இடமும் படுற மாதிரி இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இவங்க இந்தியா அண்ட் துபாயில பிசினஸ் பண்றாங்க. இனி எல்லாம் ஃபாரின் போறீங்களா, ஊர்ல இருந்து பாத்திரம் எல்லாம் கொண்டு போகாதீங்க. நீங்க துபாயிலேயே போய் பாத்திரம் எல்லாம் வாங்கிக்கலாமே. இவங்க தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறாங்க, கேஷ் ஆன் டெலிவரியில கொடுக்குறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க இருந்து பாத்திரம் வாங்கி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறீங்க. அதனால இனி துபாயில இருக்கவங்க எல்லாம் அங்கேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. அப்படியே வதங்கின வெங்காயத்தை எல்லாம் எடுத்துட்டு நானே ஃபர்ஸ்ட் தோசை எப்படி வருமோன்னு தான் நினைச்சேன். ஊத்துனோனே சூப்பரா வந்துருச்சுப்பா. பேப்பர் மாதிரி தோசை வந்துருச்சு. செகண்டாவும் ஒரு தோசை ஊத்தி இருக்கேன். அதையும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு தோசை சைக்கோ இருப்பாங்க. நீங்களும் விட்டுறாதீங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சுட்டு தள்ளுங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் சேஃபான ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஹெல்தியா சாப்பிட்டு ஹெல்தியா வாழுங்க. அப்படியே அந்த கல்ச்சட்டி வீடியோக்கும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வந்துரும். அப்படியே நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.